ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டெக்கர். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜேட் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜேட் பிளான்ட் ஒரு லக்கி பிளான்ட்டுன்னு எல்லாராலையும் நம்பப்படுது. இந்த பிளான்ட்டை நம்ம அவுட்டோரில் எப்படி வளர்க்கணும் அப்படின்றத போன வீடியோவிலேயே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதை பார்க்காத வியூவர்ஸ்க்காக அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பர்டிகுலர் வீடியோவில் ஜேட் பிளான்ட்டை அவுட்டோரில் எப்படி வளர்க்குறதுன்ற ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேட் பிளான்ட்டை இன்டோரில் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வித்தியாசம் இருக்குது. அவுட்டோருக்கும் இன்டோருக்கும் இதை வளர்க்குற முறை கொஞ்சம் மாறுபடும். அதனால தான் இது பர்டிகுலராக ஒரு தனியாக வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் இன்டோரில் நம்ம எப்படிலாம் வளர்க்கணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஓன் பிராண்டான விஆர் கிரீன்ஸில் சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி கிடைக்கிது. கிளாசிக் ஃபில்டர் காஃபி, ப்ரீமியம் ஃபில்டர் காஃபி, ஃப்ளேவர் டீயும் கிடைக்கிது. அதில் ரோஸ்மேரி டீ, ஹைபிஸ்கஸ் டீ, ஆவாரம்பூ டீ, ப்ரீமியம் டீ, இதில் எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜேட் பிளான்ட்டுக்கு சன்லைட் ரொம்பவே முக்கியம். நம்ம இன்டோரில் வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜன்னல் பக்கமாக தான் நீங்கள் இந்த செடியை வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த சன்லைட் முக்கியம்னா ஜேட் பிளான்ட்டு சன்லைட்டை விரும்பக்கூடிய செடி. ஸோ இந்த செடி நம்ம இன்டோரில் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜன்னல் பக்கமாக தான் வைக்கணும். நல்ல காத்தோட்டமும் இந்த செடிக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ காற்றும் வெளிச்சமும் சேர்ந்து வர இடத்துல நீங்கள் இந்த செடியை வைங்க. கண்டிப்பாக இந்த செடியை ஏசி ரூமில் வைக்கக்கூடாது. ஜேட் பிளான்ட்டை அவுட்டோரில் வளர்க்கணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நம்மளால் வளர்த்துட முடியும். ஆனால் அதே பிளான்ட்டை நம்ம இன்டோரில் வைக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சக்குலண்ட் டைப்பு. சக்குலண்ட் செடியே எப்படி இருக்கும்னா நமக்கு அந்த செடியில் என்ன நடக்குதுன்னு நம்மளால் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தேவையான தண்ணி அது இலைப்பகுதியிலையும் தண்டு பகுதியிலையும் சேர்த்து வச்சுருக்கோம். அதனால அதோட ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த செடி என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு நம்மளால் டக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த செடிக்கு அதோட ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நமக்கு அந்த செடிக்கு என்னெல்லாம் செய்யணுன்றதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஜேட் பிளான்ட் ஸ்லோவாக வளரக்கூடிய செடி தான். ஸோ இதோட க்ரோத் நமக்கு வேகமாக இருக்காது. இது நம்ம இந்த செடியை வாங்கிட்டு வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம், இன்னும் இந்த செடி வளரவே மாட்டேங்குது அப்படியே இருக்குதுன்ட்டு. அதோட நேச்சரே அப்படிதான், அது ஸ்லோவாக தான் வளரும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதோட சாயில் மிக்ஸ். நாம நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்களே ஒரு சாயிலில் வச்சுருப்பாங்க, அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இல்லைன்னா சாயில் மிக்ஸ் நம்மளே ரெடி பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் பாட்டு மாற்றுறீங்க, பெரிய பாட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த சாயில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாயில் மிக்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு 40% கார்டன் சாயில், 40% கோகோபீட், 20% கம்போஸ்ட். அதில் நம்ம சூஸ் பண்ணுற கம்போஸ்ட்டும் பார்க்கணும். இன்டோரில் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் கம்போஸ்ட் நல்லா ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வாசனை வராமல் இருக்கணும். ஏன்னா நிறைய கம்போஸ்டில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வருது. அதை நம்ம செக் பண்ணிவிட்டு வச்சோம்னா நம்ம ரூமுக்கு அது நல்லாயிருக்கும். இந்த சாயில் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணோன்னா நல்லா வாட்டரும் ட்ரைன் ஆகிடும். நமக்கு அதில் கொக்கோபீட் இருக்கிறனால கொஞ்சம் ஈரத்தன்மையும் சஸ்டெயின் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சக்குலண்ட் டைப்புக்கு எப்படி இருந்தாலும் தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும். அதுலேயும் நம்ம இன்டோரில் வச்சுருக்கோம், நம்ம சாயில் மிக்ஸ்லேயும் கொக்கோபீட் இருக்குது. அதனால் நம்ம இதையும் கன்சிடர் பண்ணி கொடுக்கணும். நம்ம இன்டோரில் வைக்கும் போது வீக்லி ஒன்ஸ் நம்ம தண்ணி கொடுத்தா போதும். தண்ணி விடும் போது நம்ம எப்படி விடணும்னா நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அதில் இருக்க ட்ரைனேஜ் ஹோல் வழியாக தண்ணி வெளியே வரணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும். இதுலேயும் பர்டிகுலராக பாட் சைஸை பொறுத்து இருக்குது. நம்ம ஒரு பெரிய பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது நம்ம இந்த அளவுக்கு தண்ணி கொடுத்துட்டு ஒரு வாரத்துலேயே திருப்பி நம்ம தண்ணி கொடுக்கக்கூடாது. நம்ம ஒரு பெரிய பாட்டில் இந்த செடியை வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம தண்ணி கொடுத்தாலே போதும். நம்ம ஒரு சின்ன பாட்டில் தான் இந்த செடியை வச்சுருக்கோம் அப்படின்னும் போது வீக்லி ஒன்ஸ் நம்ம தண்ணி கொடுக்கலாம். நம்ம இன்டோரில் வைக்கும் போது இதில் மெயின்டெனன்ஸில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா கூட இதை நம்ம கண்டினியூஸாக வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது. வீக்லி ஒன்ஸாவது நம்ம இதை வெளியே வைக்கணும். அதுக்கு சன்லைட் படுற மாதிரி.
அதுக்கு நம்ம கொண்டு போய் அப்படியே டைரெக்டாக ஒரு மொட்டை மாடியில் வைக்கிறேன், இல்லைன்னா நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல வைக்கிறேன்னு அப்படியும் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுக்கு கிளைமேட் ஷாக்னு ஒன்று வரும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம், அப்போ டெம்பரேச்சர் வேறையாக இருக்கும். நம்ம சடனாக தூக்கி நல்லா உச்சி வெயிலில் தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் லெவல் வேறையாக இருக்கும். அந்த ஷாக் வந்து செடிங்களால் தாங்க முடியாது. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம யோசிச்சுக்கணும், இதுக்கு எந்த அளவுக்கு சன்லைட் கிடைச்சா அந்த செடி வந்து சர்வைவ் ஆகும் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஒரு போர்ட்டிக்கோலையோ இல்லைன்னா பால்கனியில் கொஞ்சம் வெளிச்சம் படுற இடத்துல கொஞ்சம் டைரெக்டாக நமக்கு சன்லைட் படுற மாதிரி இடத்துல வைக்கலாம். அதுவும் காலையில் வச்சுருங்க. ஒரு மத்தியானத்துக்குள்ளே நல்ல டைரெக்டான சன்லைட் வந்து அந்த செடியில் படாமல் இருக்கும் போது அந்த செடியை எடுத்து நம்ம திரும்ப உள்ளேயே வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம செடியை வந்து வெளியே வைக்கும் போது ஒரு போர்ட்டிக்கோலையோ இல்லைன்னா பால்கனியில் வந்து ஒரு ஷேடடான சன்லைட் படுற மாதிரி வச்சோம் அப்படின்னா ஒரு நாள் வரைக்குமே நீங்கள் அந்த செடியை வெளியே வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது செடிங்களுக்குமே வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அந்த செடியும் நல்லா சர்வைவ் ஆகும். ஜேடை இன்டோரில் வளர்க்குறதுல என்ன ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னா இதுக்கு ஏற்படுற பாதிப்பை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன ஆகும்னா, இதுக்கு நம்ம தண்ணி கம்மியாக விட்டாலும் சரி, இல்லை தண்ணி அதிகமாக கொடுத்தாலும் சரி, இல்லை சன்லைட் கிடைக்கலனாலும் சரி, அதோட ரியாக்ஷன் ஒரே விஷயமாக தான் இருக்கும். என்னென்னா அந்த இலைகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம ஏசி ரூமில் வச்சா கூட இலைகள்லாம் உதிர்ந்துடும். அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி ஒரு பேட் சைன் வந்து நமக்கு காட்டுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம ரொம்பவே கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பெட்டர் நம்ம அந்த மாதிரிலாம் நடக்காமல் முன்னாடியே இந்த சைக்கிளிங் வந்து கரெக்டாக பண்ணிடணும். அதுக்கு தேவையான டைமில் தண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சு வீக்லி ஒன்ஸ் நம்ம வெளியே வச்சுட்டு உள்ளே வைக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வராது. செடியும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கும். ஜேட் பிளான்ட்டுக்கு இன்டோரில் எப்படி ஃபர்டிலைஸ் கொடுக்கணும், இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு. ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் இன்டோர் பிளான்ட்ஸுக்கு வந்து நம்ம இலைகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதுதான் பெஸ்ட்டும் கூட. அப்படி பார்க்கும்போது என்பிகே நம்ம கொடுக்கலாம், அது வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். நல்லா நம்ம தண்ணியில் கலந்துட்டு அந்த இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லைனா சீவீட் இருக்குது, அது கூட நம்ம இலைகளில் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். சீவீட் நம்ம கொடுக்குறோட போது அதை மண்ணுலேயும் கொஞ்சம் கலந்து விடலாம். இந்த மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே செடிகள் இன்டோரில் நல்லாவே ஆரோக்கியமாக வளரும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லைனா அடுத்த வீடியோவில் நான் அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.